யார் குழந்தை இது? உனக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால எப்படியாவது என் வம்சம் விருத்தி அடையணுங்கிற ஆசையினால நான் வேறொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டேன். அவளுக்கு பிறந்ததுதான் இது. என்னையா சொல்ற? இந்த குழந்தை பிறந்த உடனே அவ செத்து போயிட்டா. எவ்வளவு பெத்த பொட்ட கழுதைய நான் எதுக்காக வளர்க்கணும்? இத கொண்டு போய் குப்பை தொட்டியில வீசிடுறேன். நீ அப்படி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என் மொத்த சொத்தையும் இந்த குழந்தை பேருக்கு உயிர் எழுதி வச்சுட்டேன். நம்ம கணக்கு பிள்ளை சிங்காரம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். நீ இந்த குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்து சேரும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துரும். என் சக்கடத்தி பெத்த இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் வளர்த்து காட்டுறேன். என்ன மாதிரியே வளர்க்கிறேன். முதல்ல என் சொத்து பத்திரத்தை கொடு. சொத்து பத்திரமா? அதெல்லாம் சுத்த போய். அந்த குழந்தை ராமையாவோட குழந்தைன்னு தெரிஞ்சா நீ கொண்டுடுவேன்னு ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் நானும் ஐயாவும் சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போட்டோம். குழந்தை பேர்ல சொத்து இருக்குன்னு ஐயா பொய் சொன்னார். சொத்து இந்த பொண்ணு பேர்ல இல்ல, யாருக்கு எழுதவும் இல்லை. ஆஸ்தி யாரு பேர்லயும் இல்லன்னா மொத்தமும் எனக்கு தான். மாமா சொல்லுங்கக்கா. சொத்துல என்ன தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை. அப்படியா? இந்த ஆஸ்தி பறி போயிடுமேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அதிர்ஷ்ட தேவதையே என்ன தேடி வந்துட்டா. வாடா போலாம். டேய் வாங்கடா. அக்கா மாயா? எவடா மாயா? அன்னைக்கே இவ ராமையாவோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். இவன் நேரம் நல்லா இருக்கு, அதான் உயிரோட இருக்கா. இன்னையிலிருந்து நீ யாரோ நான் யாரோ. ஏய், இன்னையிலிருந்து உனக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. இனி என் வீட்டு வாசப்படிய மிதிக்காத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. வளர்த்துட்டாங்களேங்கிற உரிமையில அம்மா கிம்மான்னு கொஞ்சிக்கிட்டு வந்த உன் முகத்துல ஆசிர ஊத்திருவன். ஜாக்கிரதை, ஞாபகம் இருக்கட்டும். வாடா மாமா, சீக்கிரம் வா. பாத்தியா உன் வாழ்க்கைய தோசைய திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏழைங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னு சொன்னிய, இப்ப நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நீயும் ஏழை வயித்துல பிறந்தவதான். அது தெரியாம என்ன ஆணவத்துல ஆடின. இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்சல்ல, இனிமே யாரும் தடுக்க மாட்டாங்க. போ, எங்க வேணாலும் போ. உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு இனிமேதான் புரிய போகுது. தாராளமா போ. நண்பர்களே எல்லாரும் போங்க, அவங்க உங்க வீட்டுக்கு போங்க.